வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 8ஆம் நம்பர் வரல. அதுக்கு பதிலாக 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்சாக இருந்தது. அதிலே வந்து நமக்கு சி போர்டில் தான் நமக்கு 1ஆம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு அது ஒரு 38 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. 38 நாளைக்கு பக்கமாக இருந்துச்சு. 32 நாளுக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு. அது நமக்கு இன்றைக்கி ஆடினாங்க. அது நல்ல வின்னிங் தான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த நம்பர் 1ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தா இது அழகாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட கணக்காக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து 5க்கு 1ங்கிறது நேற்றே நம்ம சொல்லிட்டோம். 5ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருங்கிறது ரொம்ப பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். அதுதான் மேட்ச் ஆகணும், அதான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து 4ஆம் நம்பர் வந்து வந்திருக்கு. ஆனால் நம்ம 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். ஏ போர்டில் வந்து நமக்கு டைரெக்டாக வந்து அப்படியே 9க்கு 7க்கு 9ன்னு எதிர்பார்த்தோம். பட் 7க்கு 4 பட் பரவாயில்ல, பவர் நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகி வந்தது. பட் பரவாயில்ல, நல்லா இன்றைக்கி தான். இன்றைக்கி நான் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு மேக்ஸிமம் 38வது டாலர் நம்ம 8ஆம் நம்பர் தான் மெயின் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 8ஆம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர். ஏ போர்டில் வந்து இன்னையோட 11 12 நாள் ஆச்சு. இப்போ நாளைக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் 12, பி போர்டில் 22, சி போர்டில் வந்து 52 அதிகமான பெண்டிங் நம்பர். கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு அதை எடுத்து ஆடணும், எடுத்து ஆடியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா 8ஆம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரு நமக்கு ஒரு சில நம்பரை பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 4 நம்பர் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் கிடைக்குது. நாளைக்கு கன்ஃபார்மாக எது வருதோ இல்லை 8ஆம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போதும், சரியா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 046, சரிங்களா? அது போக வந்து நமக்கு போன வாரம் பாக்கிய தரவில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன, ரொம்ப சிம்பிள். அதுவும் 024 024 தான் அடித்தாங்க. அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 421. என்னங்க திரும்ப திரும்ப 4 நம்பரே வருதா? ஆமாம், எனக்கு எஸ் 4ஆம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது. நாளைக்கும் மறுபடியும் 4 நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. யாருக்காச்சும் 4 நம்பர் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி பிடிஓட நமக்கு 38வது குழுக்கள் போய்ட்டுருக்கு. 38, சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா அதிகமாக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு 6 நாள் தான் வந்துருந்துச்சு. 6 நாள் தான் ஆச்சு ஏ போர்டில். அதே மாதிரி பி போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வந்துச்சு. பி போர்டில் வந்து அது ஒரு எத்தனை நாள் பெண்டிங், ஒரு 11 நாள் ஆச்சு, அது எடுத்துட்டாங்க. சி போர்டில் மட்டும் 4 நம்பர் ஒரு 5 நாளாக வர முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லைன்னா இந்த வச்ச நம்பரே வைக்கிறத விட்டு வைக்காத நம்பர் நிறைய 8ஆம் நம்பர் 3 போர்டு பெண்டிங் இருக்குது, அதுமாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் பரவாயில்ல, இன்றைக்கி 2 போர்டு பெண்டிங் நம்பர்லேருந்து ஒரு போர்டு எடுத்திருந்தாங்க. 1ஆம் நம்பர் கிட்டத்தட்ட 32 நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு. அது அழகாக எடுத்திருந்தாங்க இன்றைக்கி 1ஆம் நம்பர். அதே மாதிரி இன்னும் கூட பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் வந்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு 2 போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில். அவ்வளோதான். ஏ போர்டில் ஒரு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது. அதே மாதிரி நமக்கு சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பர் சி போர்டில் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு 8ஆம் நம்பர் இருக்குது. 3ஆம் நம்பர் தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த 3ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்தாங்க. 2 நம்பர் அதிகமாக இருந்துச்சு. அந்த 2 நம்பரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 8ஆம் நம்பர் இருந்தது, இன்னொன்று வந்து 1ஆம் நம்பர். இந்த 2 நம்பருமே எடுத்தாங்க. இப்போ 3ஆம் நம்பர் கூட நமக்கு எடுத்துட்டாங்க. ரீசெண்டாக வந்து நமக்கு 503 அப்படிங்கிற நம்பரில் எடுத்திருந்தாங்க, சரிங்களா? அது கூட நம்ம எடுத்துட்டாங்க. ஆனால் அதிகமாக இருந்தது, அதுவும் இருந்துச்சு. 24 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த நம்பர் தான். 25 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டாங்க. பட் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்களா அப்படின்னா எனக்கும் ஒரு சில நம்பர்கள் பெண்டிங்கில் தான் எடுத்தாங்கன்னு வேறு வழியே இல்லை, சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் எது வருதோ இல்லையா, ஆல் போர்டு நீங்கள் 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக அது நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகணும். ஏன்னா 8ஆம் நம்பர் தான் நாளைக்கு பிரதானம் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 421 தான் வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பாக 8ஆம் நம்பர் வரும். ஏன்னா 1க்கு 8ன்னு மேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி 2க்கு 8, 4க்கு 8, 3 போர்டுக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். யாருக்காச்சும் 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா முதல்ல எடுத்துக்கங்க. அதை தான் நான் முதல் ப்ரியாரிட்டியாக கொடுப்பேன். எனக்கு 8ஆம் நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக 8ஆம் நம்பர் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியா? நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இன்றைக்கி வரல, இப்போ 3 நாள் 2 நாள் எதிர்பார்த்தோம். 2 நாளாக கணக்கில் வந்துச்சு, கொடுக்கலாம். நான் கண்டிப்பாக நாளைக்கு கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. பாக்கியத்தர கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது 100% கொடுப்பாங்க. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்கிறேன், 2ஆம் நம்பருங்க. எனக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங். 4க்கு 2 அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரிஞ்சுது. 4க்கு 2 உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு அது மாதிரி திரும்ப வரைக்கும் வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரி தான் தெரியுது. பட் பார்ப்போம். எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இதே பேட்டர்ன் மெத்தடாக இருந்தால் உங்களுக்கு 4 நாள் வரலான்னு வச்சுங்க. வரும் 7க்கு 7 4 7 திரும்ப வருது. நம்ம அப்படி கொடுக்கலன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் தான் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏ போர்டில். இப்படி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. 7க்கு, அதாவது 7க்கு 4 4க்கு 7ன்னு மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி 7க்கு 4
4க்கு 7ன்னு மேட்ச் இது மாதிரி 2 நம்பர் மேட்ச் ஆயிருக்கு நிறைய இடத்துல. சரிங்களா? அது மாதிரி இங்கேயும் பாருங்கள் 7க்கு 4 4க்கு 7 திரும்ப வந்துச்சா. அது மாதிரி 4க்கு 7 7க்கு 4 திரும்ப வந்திருக்கு. பட் அது கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் நமக்கு அது மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் பேட்டர்ன் மெத்தடில் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சரியா? அது போக ப்ளஸ் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, 4க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 4 8ன்னு வந்திருக்கு. இங்கே வந்து அவ்வளோ ரொம்ப சிம்பிள் 7 4 8 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து 8ஆம் நம்பர் ஏ போலையும் முடிஞ்சிடும். அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. நிறைய இடத்துல உங்களுக்கு 8ஆம் நம்பர் 4க்கு 8 இங்கே இருக்கா, நிறைய இடத்துல காமிக்கலாம். 4க்கு 8ங்கிறது நமக்கு நிறைய இடத்துல 8க்கு 4 8ங்கிறது நிறைய இடத்துல காமிக்கலாம். அது மாதிரி மேட்ச் ஆகிருக்கு. பட் அதுதான் நாளைக்கு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு வந்து 8ஆம் நம்பர் எடுத்து அப்படி ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரணும். எப்படி பார்த்தாலும் நான் ஏன்னா உங்களுக்கு இது மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் இங்கேயும் பாருங்கள் 8க்கு 2. சரிங்களா? 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருங்கிறது பேசிக்காக மேட்ச் ஆகிருக்கு. 8க்கு 2 அப்படின்னா நம்ம 2க்கு 8ங்கிறது நமக்கு எதிர்பார்க்கலாம். 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருங்கிறது நாளைக்கு திரும்ப வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி பார்த்தாலுமே 8ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்கில் இருக்குது. பட் உங்கள் கணக்கில் அதாவது ஏ போர்டு 2 அல்லது 8 அப்படிங்கிற 2 நம்பருக்கான சோர்ஸோ அல்லது நம்ம ஸ்ட்ராங்காக வர மாதிரி ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடி எடுக்கலாம். 8ஆம் நம்பருக்கான பேஸ் நிறையாவே இருக்குது. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பி போர்டில் எனக்கு அதிகமான வரக்கூடிய நம்பர் இப்போ 421ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த 421க்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர் தான். ஏன்னா 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு 1ஆம் நம்பர் இருக்க ஆட்டத்தில் அதில் மாற்ற கருத்து கிடையாது. ஏன்னா இன்றைக்கி 1ஆம் நம்பர் வந்துருச்சு, நாளைக்கு வருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர் நேற்று எப்படி நமக்கு 1ஆம் நம்பர் தான் சி போர்டில் வரணும்னு கணக்கு வந்துச்சு, அதே மாதிரி பி போர்டில் தான் 1ஆம் நம்பர் வரணும்னு கணக்கு வருது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு பி போர்ட்லேயும் கொஞ்சம் சிறப்பான நம்பரை 1ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தான் இருக்குது. பட் நான் அதை கணக்கு பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணி கொண்டு வரேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுக்கலாம். எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரியா? உங்கள் கணக்கில் வருது பி போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ப்ளஸ் அது போக 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா வந்தால் 1ஆம் நம்பர் ஆடலாங்க, இல்லைன்னா 5ஆம் நம்பர் தாங்க ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதுக்கு மேலே ஆட மாட்டாங்க. வேறு எந்த நம்பர் வராது. 1 5ங்கிற 2 நம்பருமே தான் பி போர்டில் மேட்ச் ஆகணும். ஏன்னா அதுதான் அந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக இருக்குது. நம்ம கணக்காக தான் சொல்லிச்சு. கண்டிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் 2க்கு 1 2க்கு 5 இந்த 2 நம்பருமே பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க இது பண்ணி பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து ரொம்ப அக்யூரஸாக மேட்ச் ஆகலான்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர். எதுக்கு இப்போ தாங்க 4ஆம் நம்பர் வந்துச்சு, அதுக்குள்ளே மறுபடியும் 4ஆம் நம்பர் வருமானா தெரியல. கணக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 514ன்னு காமிக்குது. யாருக்காச்சும் 514 அப்படிங்கிற நம்பர் கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு 516 மேலே தான் டவுட் இருக்குது. ஏன்னா 516 தான் மேக்ஸிமம் அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது எனக்கு கணக்கில் வருது. இருக்கான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் ரொம்ப அதிகமான வேல்யூபிள் நம்பர் 1க்கு 6 அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது போக 1ஆம் நம்பரை பொறுத்தவரை 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சரி, 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சரி, அதிகமாக நமக்கு சி போர்டில் மேட்ச் ஆகலை. மேலே அங்கே பாருங்கள் 516ன்னு மேட்ச் ஆச்சா, அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா இல்லை. 6ஆம் நம்பர் நமக்கு அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. 1க்கு 6ங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரிஞ்சது. அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா 1க்கு 4 அப்படிங்கிற அந்த நம்பரில் 1க்கு 6 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பரும் இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். நினைக்கிறேன்னா 514 516ங்கிற இந்த 2 நம்பருக்கு முன் அதிகபட்சமான வாய்ப்பு கூட நமக்கு அதில் கிடைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 1க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான், அதில் மாற்றம் இல்லை. அது மாதிரி ஏதாவது கிடைக்குதுன்னா 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கூட நமக்கு பெஸ்ட்டாக செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் அதையும் கணக்கு பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறேன். சரியா? இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் வந்து ஏ போர்டு 2 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சுது. என்னை எப்படி பார்த்தாலும் இது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பர் வந்து ஆல் போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு வைங்களேன். ஆனால் இருந்தாலும் நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரதானமாக ஆடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 4க்கு 8ங்கிறது ரொம்ப பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர். அதே மாதிரி தான் ஒரு சான்ஸு 8ஆம் நம்பர் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல 2ஆம் நம்பர் தான் வரணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப, ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ரெண்டுமே நமக்கு ஆக்சுவலாக இந்த ட்ராவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். ரெண்டுமே இந்த பாக்கியதாராவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான். வேறு எந்த கம்பெனிக்கு செட் ஆகுது இல்லை, இதுக்கு செட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரானா இல்லை. ஏ போர்டிலே வந்து நமக்கு ஒரு 3 நாளாக, பி போர்டில் ஒரு 3 நாளாக என்னமோ தான் 4 நாளாக தான் இருக்குது. அதுக்கு மேலே இல்லை. ஆனால் 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் 22 நாளாக
பி போர்டில் நிற்கிது 22 நாளைக்கு மேலே நிற்கிது. அதனால தான் அதையும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 4 நம்பர் சி போர்டில் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை, ஒரு 5 நாள் தான் பெண்டிங்கு. ஆனால் 6ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம், ஒரு 14 13 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. புரியுது? அதனால் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுதுங்கிறது தெளிவாக சொல்கிறேன். இப்போ நாளைக்கு என்ன தான் வருதுங்கன்னா, நான் சிம்பிளாக கொடுக்க போகிறேன் 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர். சரியா? எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றி வர மாதிரி இருந்தால் 4 நம்பர் வரலாம், அவ்வளோதான். இதுக்குள்ளேயே தான் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.